அப்பா எங்க ஸ்கூல்ல அரசியல் கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் நடத்துனாங்கப்பா. அதுல ஓட்டுரிமைன்னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரியலப்பா. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் விளக்குறீங்களா? சூப்பராக சொல்லலாமே. இப்போ என்னென்னா, நீ வந்து உன்னால் வந்து உனக்காக நல்லது செய்யக்கூடிய பெற்றவங்கள வந்து உன்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் உனக்காக தான் நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டோட வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடிய ஒரு சிறந்த தலைவனை உன்னோட ஓட்டுரிமையால் நீ இப்போ தேர்ந்தெடுக்கலாம். சரியா? அந்த தலைவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டை மேம்படுத்துறதுக்கு உண்டான, அதாவது தனக்குன்னு எந்த விஷயமும் யோசிக்காமல் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மட்டுமே பாடுபடக்கூடிய தலைவர்கள் முன்னொரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ இருக்கிற தலைவர்கள் அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் இனி வர காலத்தில் உங்களோட காலத்தில் சிறந்த தலைவன் யாருன்னு நீங்கள் தான் பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அந்த ஓட்டு வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஒரு நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போட்டு அவங்கள தலைமையில் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு பேர் தான் ஓட்டுரிமை. அந்த தலைமையும் வந்து சரியில்லை அப்படின்னா அடுத்த 5 வருஷத்தில் அவங்களோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னாலும் நீ அவங்கள வந்து மாற்றக்கூடிய சக்தியும் உங்ககிட்ட தான் இருக்குது. குறைஞ்ச 2-3 வருஷத்தில் அவங்கள பற்றி சரியில்லை அப்படின்னா மக்களாகிய நீங்கள்லாம் சேர்ந்து அந்த ஓட்டுரிமையை வச்சு அந்த ஆட்சியை கலைச்சி திரும்ப ஒரு நல்ல ஆட்சியை உண்டாக்கக்கூடிய எல்லா சக்தியும் அந்த ஒரே ஒரு ஓட்டுரிமையில் மட்டும்தான் இருக்குது. அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஓகேப்பா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா.